குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா, இந்த விஜயா? மக்கள் வணக்கம். நான் எந்த கட்சியும் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? எனக்கு இந்த கட்சியா அந்த கட்சியா எந்த கட்சியும் கிடையாது. ஆனால் பார்க்குறதுல எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல தெரியும். இப்போ எல்லா கட்சியுமே ஓரளவு பொய்யாக தான் இருக்காங்க. அதாவது யார் நல்லவன்னு கேட்டால் கூரை மேலே கொல்லியை வச்சுன்னு இருக்கிறவன் தான் நல்லவங்கிற மாதிரி இப்போ கட்சியெல்லாம் இருக்குது. எந்த கட்சியும் உண்மைன்னு சொல்லிட முடியாது. இப்போ அவர் ஊழலில் வந்தார்னு நீங்கள் டிஎம்கே ஸ்டாலின் சாரை ஊழலில் வந்தார், ஊழலில் சொத்து சேர்த்து வச்ச உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா அப்படின்னு சொல்ல வரீங்க. அப்போ சொந்தமாக உழைச்சேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் சொந்தமாக உழைச்சிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எடுத்து கொடுக்க ஒரு பணக்கார ஃபேமிலி பின்னாடி உங்கள் அப்பா இருந்து உங்கள் அப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தார். அப்படி இருக்கும்போதே நீங்கள் சொந்தமாக உழைச்சேன், நீங்கள் தில்லு இருந்தால் வெளியில் வாங்க சாருங்கிறீங்க. அப்படி சொல்லப்போனால் இப்போ அவர் ஏகே அஜித்குமார் தான் அப்படி சொல்லலாம். ஏன்னா அவர் தான் சொந்தமாக புதுசாக இதுக்குள்ளே நுழைஞ்சு வந்திருக்கார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தற்குறிகளாக இருக்காதீங்க, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்கள், ரிலாக்ஸேஷனுக்கு என் படத்தை பாருங்கங்கிறார். அவர் தான் சொந்தமாக அவர் தான் ஆக்சுவலாக சொந்தமாக பண்ணினவர். ஆனால் அவர் அப்படி வீராப்பு காட்டுறதில்ல. நீங்கள் என்னவோ சினிமா நடிகன்னு இதில் ப்ரூவ் பண்ணுறீங்களே. என்ன சொல்ல வரேனாக்க, நீங்களாக ஒரு கற்பனையில் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் போகாதீங்க. எதுவும் இந்த பிராண்டட் கட்சி எல்லாமே ஊழல் தான், எல்லாருமே பணம் அடிக்க தான் பார்க்குறாங்க. இவரும் ஒன்றும் தியாகியாக உள்ள வரல. சொந்தமாக நான் வரேன் அப்படின்னு சொல்கிறவர் தியாகியாக உள்ளெல்லாம் வரல. அவரும் சம்பாதிக்கிறதுக்கு தான் நிறையா கோடி, அதை விட நிறையா கோடி அவரை கொடுத்து ஒரு பினாமி கட்சியாக எந்த கட்சிக்கும் போட்டின்னு அவர் சொல்கிறாரோ அந்த கட்சி பினாமி கட்சியாக வச்சு ஓட்டை பிரிக்க பார்க்குறது. இதெல்லாம் நம்பி நம்ம முட்டாளாகக்கூடாது. உங்கள் ஏரியாவில் உங்களை யார் நல்லவன்னு பார்த்து அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. இதுதான் நான் எப்போவும் சொல்ல வர்றது.